ஹாய், திஸ் இஸ் இனியன் ஃப்ரம் கேக்ஸ் அண்ட் ட்ரீட்ஸ் திருச்சி. இன்னைக்கு பேக்டமஸ் ரியாலிட்டியோட ஃபர்ஸ்ட் எபிசோடு. இதுல வீட் வெஸ் மைதா பத்தி சொல்றேன். வீட்னா நல்லது, மைதானா கெட்டது நம்மளே நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டோங்க. ஆனா உண்மை என்ன? கேக்னா சுகர், ஃபேட் அண்ட் கலோரி எல்லாமே இருக்கும். நீங்க வீட் யூஸ் பண்ணாலும் அது ஒரு டெசர்ட் தான். ஹெல்த்தின்னு லேபிள் பண்றது ரொம்ப ஈஸிங்க. ஆனா பேலன்ஸ் தான் எல்லாத்தையும் முக்கியம். இப்ப சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மைதாவும் கோதுமையில இருந்து தான் வருது. ஒரு வீட் கிரெயின் எடுத்துக்கிட்டு அதுல 3 பார்ட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பிரான். இது ஃபைபர் அதிகமா இருக்கும். இதுதான் தவிடுன்னு சொல்லுவோம். 2வது ஜெர்ம். நியூட்ரிஷன் ஜாஸ்தியா இருக்கும். சீட் போர்ஷன் அது. எண்டோஸ்பெர்ம் சென்டர்ல ஒயிட்டா இருக்கும். இதுல புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்குங்க. ஹோல் வீட்ல இந்த 3மே இருக்கிறதுனால டைஜெஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனா மைதாங்கிறது அந்த பியூர் ஒயிட் எண்டோஸ்பெர்ம் மட்டும் தான். அதுலயும் புரோட்டீன் இருக்கு. ஸோ சோர்ஸ் ஒண்ணுதான். ப்ராசஸிங் தான் டிஃபரன்ஸ். மைதா கெட்டது கிடையாதுங்க. அது வீட்டோட ரிஃபைன்ட் வெர்ஷன் தான். ஒரு பேக்கரா நாங்க எந்த ட்ரெண்டுமே ஃபாலோ பண்ணலங்க. இன்கிரீடியன்ட்டோட நேச்சர புரிஞ்சுகிட்டு தான் யூஸ் பண்றோம். மைதாலயும் பரோட்டா மைதா, பேக்கரி மைதான்னு நெறைய இருக்குங்க. பரோட்டா மைதால எலாஸ்டிசிட்டிக்காக குளூட்டன் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பேக்கரி மைதால வெறும் பியூர் அண்ட் லைட் எண்டோஸ்பெர்ம் மட்டும் தான். இது டைஜஷனுக்கு ரொம்ப பெரிய இஷ்யூஸ் இல்லங்க. ஃபைனலா வீட்டோ, மைதாவோ 2மே நீங்க மாடரேட்டா தாங்க யூஸ் பண்ணணும். மைதாவ மட்டும் பிளேம் பண்ண வேண்டாங்க. நீங்க எத பண்ணணும்னா, உங்களோட ஓவர் ஈட்டிங் ஹேபிட்ட தான் பிளேம் பண்ணணும். பர்த்டேக்கு சாஃப்ட் ஸ்பாஞ்ச் வேணும்னா மைதா பெஸ்ட்டுங்க. ஃபைபருக்கு வீட் பெஸ்ட்டுங்க. அடுத்த எபிசோட்ல சுகர் வெர்சஸ் ஜாகரி பத்தி சொல்றேன். தேங்க் யூ. ஸ்டே டியூன்ட்.